VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. மதுரையில் திருக்கல்யாண வைபவம் முடிந்த கையோடு மணமக்களுக்கு தங்கள் அன்பை செலுத்தும் விதமாக பக்தர்கள் மொய் செலுத்தினர். மீனாட்சி அம்மனை தங்கள் வீட்டு பெண்ணாகவே கருதுவது மதுரை மக்களின் வழக்கம். அதனால் வீட்டு விசேஷங்களில் மொய் செலுத்துவது போலவே திருக்கல்யாணம் முடிந்ததும் பக்தர்கள் மொய் செலுத்த குவிந்தனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக் கொண்டு மொய் எழுதும் இடங்களுக்கு விரைந்ததால் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் தங்களால் இயன்ற தொகையை மொய்யாக செலுத்தினர். நாங்கள் எல்லாரும் சாமியை தரிசனம் பண்ணிட்டு இப்போ விருந்து சாப்பிட்டு மொய் எழுதிட்டு போகிறோம். நாங்கள் நினைச்சது நடக்கணுன்றதுக்காக மீனாட்சியை பார்த்து மொய் எழுதிட்டு எங்களால் முடிஞ்சது 200, 500 அந்த மாதிரி இதில் இருக்கு. அதை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். மீனாட்சி மகள் மொய் செய்கிறாங்க ஒரு சந்தோஷம் மனசுல. சாப்பிட கவனிக்க வைக்க இருக்காங்க, நல்லா செய்யறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, எல்லாம் விருந்து நல்லா கவனிச்சுட்டாங்க. அம்மா மீனாட்சி அம்மா நல்லா பரியாளக்கிறாங்க, வருஷம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் சிகரமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை ஒட்டி சுமார் 1.5 லட்சம் பக்தர்களுக்கு விருந்தளிக்கப்பட்டது. பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விருந்தில் 7000 கிலோ அரிசி மற்றும் டன் கணக்கிலான காய்கறிகளை கொண்டு பொங்கல், இட்லி, கேசரி, வடை மற்றும் 6 வகையான கலவை சாதங்கள் என பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டன. 25 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் இந்த பணியில் நூற்றுக்கணக்கான சமையல் கலைஞர்களுடன் ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சுமார் ஒரு 1.5 லட்சம் பக்தர்களுக்கு, மீனாட்சியுடைய பக்தர்களுக்கு நாங்கள் இந்த திருக்கல்யாண விருந்து அளிக்கிறோம். இந்த சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளம் எங்களுக்கு கொடுத்ததுனால நாங்கள் மீனாட்சி கோயிலில் 10,000 பேருக்கு ஆரம்பிச்ச திட்டம் 25 வருஷம் இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் கொண்டு வந்துட்டோம். வருங்காலத்தில் 2 லட்சம் பேருக்கு இந்த திட்டத்தை மேம்படுத்தி செய்யறதுக்கு எங்கள் ட்ரஸ்ட் ரொம்ப முன்னிப்பாக முயற்சியில் எடுத்துக்கிட்டு இருக்கு. மதுரை சிட்டியே திருவிழாவா இருக்கிறது. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்ணி மக்களுக்கு சாப்பாடு போடுற ஒரு பெரிய விஷயத்தை மதுரை மக்கள் செய்யறாங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் வேலை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 108 திவ்ய தேசங்களில் 64வது தலமான சோளிங்கர் யோகலட்சுமி நரசிம்மர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். சோளிங்கர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர். திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 75 டன் எடையும் 55 அடி உயரமும் கொண்ட தேரில் ஸ்ரீதேவி, பூதேவியுடன் வீரராகவர் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் பவனி வந்தார். தேர் சக்கரத்தில் உப்பு மற்றும் மிளகு தூவி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் திருநாகேஸ்வரர் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்லப்பிறந்தகை ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். ஆயிரக்கணக்கானோர் பக்தி முழக்கமிட்டு தேரை இழுத்து வழிபட்டனர். இதையடுத்து பக்தர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.